பிறந்த குழந்தைய வந்து நம்ம சூரிய ஒளிக்கு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் பீடியாட்ரிஷியன்ஸும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஜாண்டிஸ் வந்து போகிறக்கு மட்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது. அதோடு சேர்ந்து இந்த விட்டமின் டி வந்து நம்ம உடம்புல சூரிய ஒளி பட்டு சிந்தசிஸ் ஆகிற ஒரு விட்டமின். இப்போ நீங்கள் நார்மலாக ரோட்டில் பார்த்தீங்கன்னா டூ வீலர் போடுறவங்களே கை ரிஸ்ட்டு வரைக்கும் வந்து ஃபுல் ஸ்லீவ் போட்டு தான் வந்து வண்டி ஓட்டுறாங்க. விட்டமின் டி இன்னொரு யாருக்கு தெரியுங்களா ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த சன் ஸ்க்ரீன் போடுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு. எந்த ஒரு மெடிசனையும் நான் தப்பாக சொல்கிறதுக்காக நான் சொல்ல, பட் அது எல்லாமே அவங்க ரிசர்ச் எல்லாமே பண்ணுறது எல்லாமே வந்து விட்டமின் டி இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிப்ரெஷன். விட்டமின் டி போன் ஹெல்த்துக்கு மாத்திரம் கிடையாது, டிமென்ஷியா, மறதி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரே மாதிரி தான் அந்த போன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் பாடி ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். வயது முதியோர்கள் வந்து சில பேர் கூன் விழுந்திருப்பாங்க, ஹைட்டும் கம்மியாகிருவாங்க. சும்மா அந்த சோஃபாலேருந்து கீழே உட்கார்ந்த மாதிரி விழுந்தா இருப்பா, உடஞ்சிருச்சு, பிளேட் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஜாயிண்ட்டே மாற்றணும்னு சொன்னாங்க. அக்கார்டிங் டு தேர் அலைன்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சில பேருக்கு உள் பக்கம் திரும்பி இருக்கும், சில பேருக்கு வெளிப்பக்கம். இப்போ இந்த ரொபாட்டிக்கில் வரும்போது அந்த ஹோலோ இல்லை அவ்வளோ பெருசாக உள்ளே அனுப்புறதோ தேவையே இல்லை. சென்சர்ஸ் மூலமாக, நேவிகேஷன் மூலமாக ஹிப்போட சென்டரை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியுது. ஸோ வாட் இட் மீன்ஸ் இஸ் லெஸ் பிளட் லாஸ். ஏன்னா தயிர் வந்து நாட் ஒன்லி கால்சியம், ப்ரோ அண்ட் ப்ரீபயோட்டிக்கும் இருக்குது அதில். ஏன்னா உங்கள் வயிறு சரியில்லைன்னா எதுவுமே சரி இருக்காது. இன்னைக்கு வந்துட்டு we have a very special joining with us டாக்டர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இவரை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும். நம்ம சென்னையில் விஎஸ் ஹாஸ்பிட்டலோட சீனியர் ஆர்த்தோபெடிக் கன்சல்டன்ட், அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் ஹிப் அண்ட் சர்ஜன். நிறைய கேள்விகளும் என்கிட்ட இருக்கு. பேசிக்கான கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கலாம் சார். கண்டிப்பாக. ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் போன் ஹெல்த் ஃபார் அ ஹியூமன் பீயிங்? சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், மஸ்குலோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு சொல்லுவோம். எஸ். ஸோ போன் ஹெல்த் மாத்திரம் கிடையாது, ஆக்சுவலாக போன் அண்ட் மசில் ரெண்டுமே முக்கியம். அது இல்லாமல் நம்ம ஒரு பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போகவே முடியாது. ஸோ அதனால் வந்து போன் அண்ட் மசில் ஹெல்த் போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் நர்வ் ஹெல்த் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நியூராலஜிஸ்ட்டை கேட்டால் அதுதான் சொல்லுவாங்க, பட் எங்களை கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் எஸ், போன் அண்ட் மசில் வந்து ப்ரைமரி. ஸோ போன் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் யூஸ்வலாக வந்துட்டு 50 இயர்ஸுக்கு மேலே தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ ஹவ் இஸ் தட் ஆக்சுவலி? இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கே வந்து போன் ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம வந்து ஆஃபன் வந்து இந்த விட்டமின் டியை பற்றி ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து எடை போட்டுறோம். இன்ஃபேக்ட் வந்து பிறந்த குழந்தைய வந்து நம்ம சூரிய ஒளிக்கு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் பீடியாட்ரிஷியன்ஸும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா இனிஷியலாக வந்து பிறந்த உடனே வந்து அந்த ஜாண்டிஸ் வந்து போகிறக்கு மட்டும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது மாத்திரம் கிடையாது. அதோடு சேர்ந்து இந்த விட்டமின் டி வந்து போதிய அளவில் உடம்புல இல்லை அப்படின்னா அந்த குழந்தை வந்து எடுக்கிற கால்சியம் கேன் பி வந்து அந்த தாயின் பாலில் இருக்கலாம், இல்லைனா தனியாக சப்ளிமெண்ட்டாக எடுக்கலாம், இல்லை பால், தயிர், இது மாதிரி எதில் வேணால் எடுக்கலாம். அந்த கால்சியம் வந்து நீங்கள் அந்த விட்டமின் டி வந்து இட்ஸ் லைக் அ டிரான்ஸ்போர்ட் மீடியம். அந்த சிறு குடலிலிருந்து போனுக்கு போய் சேர்க்குற வேலை வந்து இந்த விட்டமின் டியோட வேலை. ஸோ இந்த கால்சியம் வந்து பிகி பேக்குன்னு சொல்லுவோம். அதாவது இந்த விட்டமின் டி மேலே ஏறிக்கிட்டு தான் அந்த போனுக்கு போய் சேரும், ட்ராவல் ஆகும். ஸோ இப்போ இந்த யோசிச்சு பாருங்கள், இந்த விட்டமின் டி கம்மியாக இருந்துச்சுன்னா குழந்தை வயசில் அந்த டெவலப்மெண்ட்டே வந்து இஷ்யூஸ் வருது. குழந்தைக்குன்னு இல்லை, இன்றைக்கி எல்லாருமே அந்த மாதிரி தான் நம்ம மாறிட்டோம். எல்லாமே வந்து வெயிலே படக்கூடாது. இப்போ நீங்கள் நார்மலாக ரோட்டில் பார்த்தீங்கன்னா டூ வீலர் போடுறவங்களே கை ரிஸ்ட்டு வரைக்கும் வந்து ஃபுல் ஸ்லீவ் போட்டு தான் வந்து வண்டி ஓட்டுறாங்க. ஸோ இந்த விட்டமின் டி வந்து நம்ம உடம்புல சூரிய ஒளி பட்டு சிந்தசிஸ் ஆகிற ஒரு விட்டமின். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக 10லேருந்து 3 மணி வெயில்ன்றாங்க. அந்த மார்னிங் இளவெயில் ஒரு சைடில் வந்து எல்லோரும் முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து 10 to 3 தட் இஸ் த பெஸ்ட் இதுன்னு. ஆனால் 10 to 3 போனால் நம்ம கருத்துருவோம். விட்டமின் டி இன்னொரு யாருக்கு தெரியுங்களா ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த சன் ஸ்க்ரீன் போடுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு. ஸோ பேசிக்கலி சன்ஸ்க்ரீன் போடுறது டு ப்ரொடெக்ட் our skin from skin cancer. Correct. But at the same time you also need sun for your Correct. skin to produce vitamin D. Correct. இந்த ரெண்டுமே இது ஒரு பேலன்ஸ் தான். இது ஒரு இருக்கு. பேலன்ஸ் தான். ஓகே. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அதனால் வந்து இந்த பேலன்ஸை நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இது. ஸோ இப்போ மோஸ்ட்லி இப்போ ஸ்கின் கேன்சர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் குளோபலி இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் க்ளோஸாக இதை நோட் பண்ணிங்கன்னா இதோட வந்து ப்ரிவலன்ஸ், அதாவது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒயிட் டோன் பீப்புள்கிட்ட தான். ஸோ அவங்களுக்கு அந்த சன்லைட் எக்ஸ்போஷர். இப்போ நம்ம இது எல்லாமே சொல்கிறது வந்து இங்கிலீஷ் மெடிசன் தானே சொல்கிறோம். எந்த ஒரு மெடிசனையும் நான் தப்பாக சொல்கிறதுக்காக நான் சொல்ல, பட் அது எல்லாமே அவங்க ரிசர்ச் எல்லாமே பண்ணுறது எல்லாமே வந்து மோர் டுவர்ட்ஸ்
அந்த பாப்புலேஷனில் இருக்கும். நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் என்ன இருக்குது அப்படின்றதுக்கு அதுக்கான ரிசர்ச், அதுக்கான எவிடன்ஸ் என்னன்னு பார்த்து அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இவ்வளோ நாள் வந்து போன் ஹெல்த்தை பேசணும். ஜாயிண்ட்ன்றது வந்து 2 எலும்பு சேர்றது தான் ஜாயிண்ட்னு நம்ம சொல்றோம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து இங்கே ஒரு எலும்பு இருக்குது, இங்கே ஒரு எலும்பு இருக்குன்னா இந்த 2 எலும்பும் சேர்றது தான் ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 எலும்பு இப்படி மீட் ஆகும்போது இது வந்து தேயும் இல்லைங்களா? கரெக்ட். அப்போ அதுக்கு தேயாமல் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து நம்ம காரு வாங்குகிறோம், ஒரு பைக் வாங்குகிறோம், அதில் வந்து சஸ்பென்ஷனே இல்லைன்னா எப்படி இல்லைங்களா? அதுபோல் இது வந்து ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி இங்கே நடுவில் வந்து அந்த கார்டிலேஜ்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம ஃபோனுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது இல்லைங்களா, அது போல் இந்த எலும்போட எண்டில் ஸ்க்ராட்ச் கார்டு. இது எல்லாமே வந்து ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம். ஸோ அந்த தேய்மானம் எவ்வளோ ஆகுதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து இங்கே வந்து ப்ரொடக்ஷனும் ஆகும். தோராயமாக பார்த்தீங்கன்னா 20 வயசில் இருக்கும்போது நம்மளுக்கு இருந்த அந்த ஜீரண சக்தி, மெட்டபாலிசம் இது எல்லாமே வேற. இதே 40 வயசில் இருக்கும்போது நான் 20 வயசில் இருக்கிற மாதிரி சாப்பிட முடியுங்களா? முடியவே முடியாது. அதுபோல தான் நம்ம உடம்புல எல்லா பாட்டுமே ஒரு சேஞ்ச் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான அவேர்னஸ் வந்து மக்கள் மத்தியில் இருந்துச்சுனாலே மோஸ்ட் ஆஃப் த ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் இஷ்யூஸ் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக். இப்போது வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங்கோடு இருக்குது. இப்போது வந்து இந்த கார்டிலேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்குன்னு ஒரு ஜெனட்டிக் கோடு இருக்கும். அதில் மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா இது வந்து ஃபார்ம் ஆகாமல் அதுக்கான தடைகள் வரும். அதனாலையும் தெரியும். அதனால ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் கேட்டுப்பாங்க. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, எக்ஸாக்ட்லி. அது ஒன்று. 2வது இந்த முடக்குவாதம் சொல்கிறோம் இல்லைங்களா? முடக்குவாதம்ன்றது ஆட்டோ இம்யூன், அதாவது உங்கள் உடம்போட எதிர்ப்பு சத்து. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல வந்து வைரஸோ பாக்டீரியாவோ வருது. அந்த பாக்டீரியா வைரஸை வந்து எதிர்க்கிறதுக்கு நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம்னு இருக்குது, எதிர்ப்பு சத்து. ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் ஃபாரின் பாடின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சொந்த பாடியை ஜாயிண்ட்டை அட்டாக் பண்ணுறது தான் வந்து இந்த முடக்குவாதம். நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் வந்து பொறுத்தவரையில் நிறைய பேர்த்துக்கு வந்து ஜெனட்டிக்கலி ஒபீஸாக இருப்பாங்க. அவங்க வந்து தலைமுறையாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஒரு வருஷம் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகணும்னா 1 இயர் 1.5 இயர்ஸ் நீங்கள் வந்து அதுக்கான வந்து வேலை செஞ்சால் தான் அந்த வெயிட் லாஸை நீங்கள் இது பண்ண முடியும். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நான் சொல்கிறேன், ஆர்த்தோ எலும்பு சதைன்னு பொறுத்தவரையில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக லோடு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக அது தேயும். 5 அடி ஆளில் 5.5 அடி ஆள்னு வச்சுப்போம். இந்த 5.5 அடி ஆளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரே மாதிரி தான் அந்த போன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் பாடி ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். தின்னிலிருந்து கொஞ்சம் மைல்டு ஓபீஸ், மார்பிட்லி ஓபீஸ், இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆக மொத்தம் அந்த எலும்பு ஒன்று தானே, ஒரே சைஸாக தானே இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ ஆனால் அதை எடுக்கிற லோடு மட்டும் வித்தியாசப்படுது இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு காரணத்துக்கு தான் அந்த வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இதனால் தேய்மானம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பண்ணுற சர்ஜரிஸ் எல்லாமே வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். வெயிட்னால. கரெக்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணாலுமே மட்டும் அதே வெயிட்டில் தானே இருக்கும். ஸோ அது ஹீல் ஆகாது. கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஜில் தேய்மானம் மட்டும் இருக்காது, ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு உருக்கி நோயினும் இருக்கும். முட்டி தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு. அப்படி அது முட்டி தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வருமா, இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஏஜுக்கு மேலே அது ஆட்டோமேட்டிக்காக வரும்? 50 வயசுக்கு மேலே எல்லாத்துக்குமே வந்து எலும்பு உருக்கி நோய் வந்து ஆரம்பிச்சிடும். ஆர்த்ரைட்டிஸும் வரும், எலும்பு உருக்கி நோய் வருது. கரெக்ட். நான் சொன்ன அந்த முன்னாடி சொன்ன அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதே தான் எலும்புலையும் இருக்குது. இங்கே கார்ட்லேஜில் இருக்கிற மாதிரி போன்லேயும் அந்த பேலன்ஸ் இருக்குது. ஒரு சைடில் ஃபார்ம் ஆகும், ஒரு சைடில் வந்து அரிச்சு எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ இந்த எலும்பு வந்து ஃபார்ம் ஆகிற ரேட் ஒன்று இருக்குது, அரிக்கிற ரேட் ஒன்று இருக்குது இல்லைங்களா? இது கரெக்டாக பேலன்ஸில் இருக்க வரைக்கும் தான் நம்ம நல்லா இருக்கும். அதுக்கு மேலே அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுது, எலும்பு ஃபார்ம் ஆகுது, ஸ்லோ ஆகுது, ஆனால் அரிக்கிறது மட்டும் கரெக்டாக போயிட்டே இருக்குது அப்படின்னும் போது தான் இந்த போன் வீக் ஆகுது, போன் டென்சிட்டி கம்மியாகுது. வயது முதியோர்கள் வந்து சில பேர் கூன் விழுந்திருப்பாங்க, ஹைட்டும் கம்மியாயிருவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அந்த முதுகு ஸ்பைன் கார்டு வந்து ஸ்பைனல் போன்ஸ் வந்து இப்படி பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பெண்ட் ஆகிறதுன்றது வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு ரப்பர் மாதிரி பெண்ட் ஆகிறது கிடையாது, ஃப்ராக்சர் ஆகி பெண்ட் ஆகும். பேக் பெயின் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தாத்தாவும் சரி பாட்டியும் சரி முதுகு வலி இந்த, ஆனா வந்து இது சும்மா வயதாகிறதுனால கரெக்ட் வயதாகிறதுனால முதுகு வலி, ஆனா அதுல வந்து ஃப்ராக்சர் ஆகி கொலாப்ஸ் ஆகி ஹீல் ஆகும். ஸோ இப்படி இருக்க எலும்பு கொலாப்ஸ் ஆகி ஹீல் ஆகும்போது முதுகு ஆட்டோமேட்டிக்காக பெண்டுக்கு போயிடும். இது மட்டும் இல்லாமல்
ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்கம் பக்கத்துலேயே இது நடந்திருக்கும். நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடோ இல்லை இந்த லொக்காலிட்டியில் சும்மா அந்த சோஃபாலேருந்து கீழே உட்கார்ந்த மாதிரி விழுந்தாருப்பா, உடஞ்சிருச்சு, பிளேட்டு வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஜாயிண்ட்டே மாற்றணும்னு சொன்னாங்க, கட்டிலேருந்து லைட்டாக விழுந்தார். இப்போ நீங்களும் நானும் கட்டிலேருந்து அவர் சோஃபாலேருந்து விழுந்தானா நம்மளுக்கு உடையிறது இல்லை, சும்மா தட்டிட்டு எஞ்சிட்டு போயிடுவோம். அவங்களுக்கு ஏன் உடையுது அப்படின்னா அந்த போன் அவ்வளோ வந்து வீக்காக இருக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி நம்ம பண்ணி அதாவது 55+லேயே ஆரம்பிச்சிடணும். இன்ஃபேக்ட் லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உமனுக்கெலாம் வந்து இன்னும் ஏர்லியராக நம்ம இதை வந்து ஸ்க்ரீன் பண்ணணும். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, பேசிக் பிளட் டெஸ்ட், கால்சியம். ஆஸ்டியோபீனியாக்கு சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் வந்தால் ஓகே ஃபைன், ஐ ஹேவ் டு கோ கெட் இட் செக்ட்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் சொல்லுவீங்க? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்டர்லிக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின்ஸ், முதுகு வலிச்சுக்கிட்டே இருக்குது, டயர்டாக இருக்குது. முன்னாடி இந்த வேலையெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ அது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்குது, அடிக்கடி படுத்துக்கணும் போலியே இருக்குது, ரைட்? ஸோ டயர்ட்னஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். விட்டமின் டியோட டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ். விட்டமின் டி இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிப்ரெஷன். எல்டர்லியில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி போன் ஹெல்த்துக்கு மாத்திரம் கிடையாது, டிமென்ஷியா, மறதி, அல்சீமர்ஸ், இதெல்லாம் அசோசியேட் ஆகுது விட்டமின் டி கம்மியாக. வெரி இம்பார்ட்டன்ட். அப்சல்யூட்லி. டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், மறதி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இது வந்து விட்டமின் டினால் மட்டும்தான் கிடையாது, இது அதர் மேஜர் இதுன்னு பார்த்தீங்கன்னா டிமென்ஷியா. ஸோ டிமென்ஷியாவுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம், பட் விட்டமின் டி இஸ் ஆல்சோ டெஃபிஷியன்சி வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்றது எவிடன்ஸே இருக்குது. பீப்புள் இன் மை ஏஜ் ஆல்சோ ஆர் கெட்டிங் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ எங்கள் ஏஜில் 30ஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு இது வரதுக்கான காரணம் என்னவா இருக்குது? ஸோ 30ஸ்ல இருக்கவங்க யங் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரெகுலர் ஆர்த்ரைட்டிஸ்னால் நம்ம பொதுவாக நினச்சிக்கிறோம் இது ஏஜ்னால் வருது அப்படின்ட்டு. அது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்ற ஒரு எக்ஸாக்ட் டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறோம். ஏஜ்ல வர ஆர்த்ரைட்டிஸ் ஓஏன்னு சொல்லுவோம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அது ஏஜ், ஆக்டிவிட்டி ரிலேட்டட், இது எல்லாமே நம்ம இவ்வளோ நேரம் பேசின அந்த 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 விஷயங்கள் எல்லாமே சேர்த்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அதுக்கு இல்லாமல் நம்ம இன்னொன்று பேசணும், ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு சொன்னோம். ஸோ அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இது வந்து வரணும் வாய்ப்புகள் என்ன, 13-14 வயசு குழந்தைக்கு கூட ருமட்டாய்டு வந்து வர்றதுக்கான ஜேஆர்ஏன்னு சொல்லுவோம், ஜுவனைல் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்ட்டு. ஸோ ஜுவனைல்ஸுக்கும் வந்து தேய்மானம் வரும். ஆனால் அது எல்லாமே வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற விஷயங்கள் கிடையாது. ஸோ அது வந்து ஸ்பொராடிக் தான், எல்லாத்துக்கும் அது வராது. ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகும்போது சின்ன வயசாலும் 30 வயசு 35 வயசாலும் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது நம்ம சொல்லும் பொழுது அது வந்து ஆர்த்ரைட்டிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஓகே, ரெகுலரான ஆர்த்ரைட்டிஸாக இருக்க வாய்ப்பு. மோஸ்ட்லி வந்து இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி, கால்சியம் கம்மியாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஆஸ்டியோபீனியான்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இந்த ஏஜில் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து யூவிஐட்டிஸ், யூரித்ரைட்டிஸ் அண்ட் ஆர்த்ரைட்டிஸ், இது மூணுமே வரும். அதை வந்து ஆட்டோ இம்யூன் போய் கண் அஃபெக்ட் பண்ணும், யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய கொடுக்கும், போன் ஜாயிண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி அதுக்கான க்யூர்னு நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனால் வந்து கண்ட்ரோலபிள் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களும் நல்லாவே இருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அதுக்கு க்யூர் கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. ஸோ அது வந்து லைஃப் லாங் கொஞ்சம் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். மேபி இன்னொரு 10 இயர்ஸில் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் பண்ண சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸும் இப்போ நாங்கள் பண்ணுறதே கிடையாது. ஆல்மோஸ்ட் அதில் பாதிக்கு மேலே வந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ என்னென்னா மெடிக்கலில் வந்து எங்களோட இதில் வந்து வி லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த பேஷண்ட்டுக்கு நல்லது பண்ணணுன்னு வந்து அந்த ப்ரொசீஜரை பண்ணும் பொழுது அந்த ப்ரொசீஜர் வந்து உலகத்தில் எல்லா டாக்டர்ஸும் பண்ணுறாங்க. ஆனால் அதோட ரிசல்ட் ஏதோ ஒரு காரணத்தினால சில 3/4% நல்லா இருக்கும், அதில் 25% வந்து அதில் வந்து உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு வரும்போது அது ஏன் சரியில்லை, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த காம்ப்ளிகேஷன் வந்துச்சு, இது எல்லாமே வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து திரும்ப வந்து கற்றுக்கிட்டு
மேலே வர்றது தான் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷன் பேசிக்கலி. அதனால தான் டாக்டர் வந்து லைஃப் லாங் படிக்கணும். லைஃப் படிச்சுக்கிட்டே இருக்கனால உங்கள் ப்ரொஃபஷன் ரொம்ப கஷ்டமான ப்ரொஃபஷன் டாக்டர். எனக்குலாம் 3 வருஷம் காலேஜ் படிக்கிறதுக்கு நான் அழுதேன். பட் யூ கைஸ் ஹவ் டு கீப் லேர்னிங், கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். எஸ், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ மெடிக்கல் டெவலப்மெண்ட் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல நம்ம பார்க்குற ஒரு ஆட் என்ன பார்த்தீங்க, ஃபேன்சியாக ரொபாட்டிக் சர்ஜரி. ஸோ நீங்களும் சொன்னீங்க தட் யூ ஸ்பெஷலைஸ் இன் தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நார்மல் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தட் வாஸ் ஆல் சக்ஸஸ்ஃபுல் ஒன்லி. ஸோ இப்போ ரொபாட்டிக் சர்ஜரி உள்ளே வந்திருக்கு. ஸோ அது எப்படி போயிட்டுருக்கு? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? வெரி குட் கொஸ்டின். நார்மல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரிஸ் தான். கன்வென்ஷனல் நம்ம சொல்லுவோம். கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு, அதாவது நார்மலாக பழைய இதில் வந்து ரொட்டீனாக பண்ணுற நீ ரீப்ளேஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் தான். ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஸ்டடியில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அதாவது 100 பேர் எடுத்தாங்க. 100 பேரை எடுத்து நல்லா வலி இல்லாமல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு, நார்மல் மெத்தடில் ஒரு 100 பேர், வலி இல்லாத 100 பேர் எடுத்து அவங்கள சர்வே பண்ணும் பொழுது 80% தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. ஓகே ஓகே. 20% வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவங்க என்னெல்லாம் ப்ராப்ளம், இதுக்கு என்ன அப்படின்னு ஃபர்தர் அகைன் நாங்கள் சொன்ன மாதிரி திரும்பவும் அது என்னன்னு பார்க்கும்பொழுது அதில் இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மூட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 9 டிஃப்ரெண்ட் சப்டைப்ஸாக அது வந்து அக்கார்டிங் டு தேர் அலைன்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சில பேத்துக்கு உள் பக்கம் திரும்பி இருக்கும், சில பேத்துக்கு வெளி பக்கம். ஸோ நான் பிறந்ததுலேருந்து இதில் என்ன ஒரு சில பேர்த்துக்கு 20% மக்களுக்கு வந்து உள்ள பெண்டாக இருக்கும். ஓகேங்களா, அது அவங்களுக்கு நார்மல். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் எல்லா பேஷண்ட்டுக்கும் முட்டி தேஞ்சி எல்லாத்துக்குமே ரெகுலராக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்க எல்லாத்துக்குமே வந்து உள்பக்கம் தான் பெண்ட் இருக்குது. ஆனால் அவங்க அது வந்து இறுதி நிலையில் அவங்க முட்டி அப்படி பெண்ட் ஆகும். ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இருக்காது. ஆரம்பத்தில் நான் இந்த சொன்ன 9 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரி இந்தியனில் வந்து இந்தியன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைப் 3ன்னு சொல்கிறாங்க. அதுதான் மோஸ்ட் காமனான கேட்டகரி. ஆமாம், கொஞ்சம் வெளிப்பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்போ உள் பக்கத்தில் இருக்கிறது ஒரு 20% மக்கள் இருக்காங்கல்ல நம்ம நாட்டிலையும். அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் நேராக்கி கொடுக்கறதுல, முட்டியை நேராக்கிட்டேன்னு சொல்கிறதுல என்ன நியாயம்? அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு சர்டன் பெண்டில் லைஃப் லாங் நடந்துட்டு இருக்காங்க, பழகி இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் முட்டி ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஒரு சர்டன் அலைன்மெண்ட்டில் வச்சு கொடுத்துட்டோம். ஆனால் அந்த அலைன்மெண்ட்டை அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. வலி இல்லை, தே ஆர் பெயின் ஃப்ரீ. வலி இல்லாமல் எல்லா வேலைகளும் அவங்க செய்கிறாங்க, ஆனால் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இதை வந்து இது ரொபாட்டிக்காக நான் சொல்லலை. இது வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட்டு என்னென்ன ஃபிலாசபிஸ் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஃபிலாசபிக்கு அதுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக பர்சனலைஸ்டாக இந்த அலைன்மெண்ட் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் வந்து நம்ம கன்வென்ஷனலாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கன்வென்ஷனலாக பண்ணும் பொழுது அந்த ஆங்கிள் இப்போ 1 டிகிரி 2 டிகிரிக்கு நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பீங்க? ஹியூமன் ஐனால் அது பண்ண முடியாது. ஸோ ஆனால் நம்ம அதை தான் நினைப்போம். எனக்கு வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டு எனக்கு 4 டிகிரி இதில் இருந்தால் கரெக்டாக இருக்கும், 3 டிகிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து நினச்சிருப்போம். அப்போ அந்த 3 டிகிரி எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கன்வென்ஷனலாக பண்ணும்போது க்ளோஸ் டு தட் நம்ம மேட்ச் பண்ண முடியும். ஸோ இந்த ரொபாட்டிக் எங்கே வந்து அட்வான்டேஜஸாக வருதுன்னா, இந்த சின்ன மைனர் டிஃப்ரென்ஸையும் ப்ரிசைஸாக அந்த என்ன நம்ம சர்ஜன் நினைக்கிறாங்களோ, ரோபாட்டிக்னா ரோபோட் பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலாக வந்து ரோபோன்றது ஒரு கருவி தான். இப்போது நம்மளோட வாழ்க்கையை ஸ்டோன் ஏஜிலிருந்து வந்து கல்லை வந்து ஷார்ப் பண்ணி தான் வெட்டிகிட்டு இருந்தோம். சாப்பிட்ற வாட்டவர் மாமிசமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். அதுக்கப்புறம் நம்ம நைஃப்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம் இல்லையா, அது ப்ரிசைஸாக நீங்கள் கட்ஸ் பண்ண முடியுது இல்லையா. அதுபோல் இது ஒரு கருவி, அவ்வளோதான். என்னென்னா எனக்கு இந்த ஆங்கிளில் வேணும், எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணி அதுக்கு அங்கே நான் கம்ப்யூட்டரில் வந்து இன்புட்ஸ் கொடுக்கும்போது அதுக்கேற்ற அவுட்புட் வந்து எனக்கு எந்த ஆங்கிளில் வைக்கணுமோ அது அந்த ரோபோட்டிக் ஆர்ம் வந்து வச்சு விட்டுருக்கு. ஸ்டில் அந்த சர்ஜரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து சர்ஜன் தான் பண்ணணும். சர்ஜன் தான் ரொம்ப யூஸ் பண்ணி பண்ணுறீங்க பேசிக்காக. கரெக்ட். ஸோ நேவிகேஷன் மூலமாக அதை நம்ம பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இப்போ வந்து அலைன்மெண்ட்டுன்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா. அப்போது ஹிப்பு, நீ அண்ட் ஆங்கிள் இது வந்து ஒரு சர்டன் அலைன்மெண்ட்டில் இருக்கணும்.
ஸோ இந்த அலைன்மெண்ட் இருக்கணும்னா ஹிப்பு எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா ஆங்கிள் தெரிஞ்சிடும், ஹிப்பு ரொம்ப ரொம்ப இன்சைடில் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 இன்ச்சு ராடை தொடைக்குள்ள இந்த முட்டியில் வந்து ஒரு சின்ன தொலை மாதிரி போட்டு அது ஃபுல்லாக உள்ளே அமுச்சு, அப்போ ஹிப்பு வரைக்கும் போகாது, அந்த மெடுலரி கெனால்னு சொல்லுவோம், போன் மேரோ இல்லைங்களா, அந்த போன் மேரோ ஃபுல்லாக அமைச்சு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம அலைன்மெண்ட்ஸை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த ரொபாட்டிக்கில் வரும்போது அந்த ஹோலோ இல்லை அவ்வளோ பெருசாக உள்ளே அனுப்புறதோ தேவையே இல்லை. சென்சார்ஸ் மூலமாக நேவிகேஷன் மூலமாக ஹிப்போட சென்டரை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியுது. ஸோ வாட் இட் மீன்ஸ் இஸ் லெஸ் பிளட் லாஸ், 35% கம்மியான ரத்த வந்து செலவாகுது உங்களுக்கு அந்த சர்ஜரி முடியும் பொழுது. அதே மாதிரி எவ்வளோக்கு வந்து நம்ம கம்மியான அந்த சாஃப்ட் டிஷ்யூஸை நம்ம ரிலீஸ் பண்ணணுமோ, எவ்வளோ அவசியமோ அது மட்டும்தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். எஸ். ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஹெல்த்து எல்லாருக்குமே முக்கியம், ஆனால் அதை விட நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். பிகாஸ் த மோர் அட்வான்ஸ் த ட்ரீட்மெண்ட் இஸ், த மோர் எக்ஸ்பென்சிவ் இட் வில் பின்ற கேள்விகள் மக்களோட மனசில் இருக்கும். ஸோ விஎஸ் ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு இதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க? ஸோ ஹவு எஃபிஷியன்ட் த திங்ஸ் ஆர் அட் விஎஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் திஸ்? ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து எனக்கு வந்து ரொம்ப காமனாக எல்லோரும் கேட்குற கேள்வி தான். ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து அஃபோர்டபிலிட்டி வந்து இஸ் ஆல்வேஸ் ஒரு வைத்தியம்னு வரும்போது ரொம்ப காஸ்ட்லி ஆயிருமோ, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிருமோ, இவங்க ரோபோ சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கன்வென்ஷனலாக ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதை விட அட்லீஸ்ட் நான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் சொல்லிக்க முடியும், ஒரு 10 to 15% தான் டோட்டல் காஸ்ட் வந்து ஏறுது. இது வந்து ஏன்னா நம்ம வந்து ஆப்வியஸாக அந்த ரோபோஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஈவன் ஒரு காமன் மேனுக்கு கூட இது வந்து ரீச் ஆகும். ஏன்னா பெனிஃபிட் வந்து கிடைக்கணும், அவ்வளோதான். அது வந்து ஷுட் நாட் பி வந்து ஒரே ஒரு எட்டாப்பழம் மாதிரி எட்டாக்கனி மாதிரி இருந்துடவே கூடாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து 10 to 15% வைக்கும்பொழுது ஈஸியாக வந்து எல்லாருமே அது வந்து நார்மலாக ஒரு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறவங்களுமே இதை வந்து அவங்க திங்க் பண்ண முடியுது. 3 இயர்ஸ்லேருந்து இல்லை 60, 70 எந்த வயசு வரைக்கும் இருக்குமோ, வாட் இஸ் த ஃபுட் தட் இஸ் குட் ஃபார் யுவர் போன் ஹெல்த்? ஸோ போன்னாலே கால்சியம் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதில் வந்து முக்கியமான கேள்வி வந்து நிறைய பேர்த்துக்கு என்கிட்டயே கேட்பாங்க, சார் பால் எடுக்கலாமா அப்படின்ட்டு. பால் வந்து ஹேஸ் அ வெரி ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம், அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஆனால் அதை விட அதிகமான கால்சியம் வந்து தயிரில் இருக்குது. பாலை விட அதிகமாக? ஆமாம், 100 கிராம் பால் எடுத்திங்கன்னா அதில் 120 மில்லிகிராம் தான் கால்சியம் வந்து பாலில் இருக்குது. இப்போ தயிரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 மில்லிகிராம் இருக்கு. அதே மாதிரி சீஸ்லயும் இருக்கு, சீஸ்லயும் இருக்கு. ஸோ பட் அகைன் நம்ம சீஸ்ன்றதை வந்து ரொம்ப தினைக்கும் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அதுல வந்து அதர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ அதனால வந்து தயிர் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா தயிர் வந்து நாட் ஒன்லி கால்சியம், ப்ரோ அண்ட் ப்ரீபயோட்டிக்கும் இருக்கு அதுல. ஸோ கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப, ஏன்னா உங்க வயிறு சரியில்லைன்னா எதுவுமே சரி இருக்காது. ஓகே, கிரேட். இப்போ இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன் ப்ராத். நீங்கள் இதை ஆக்சுவலி பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஸ்லோ குக்டு ப்ராசஸ். இந்த ஆட்டுக்கால், ஆட்டு நெஞ்செலும்பு, ஸோ அது காலேஜனுக்கு வந்துட்டு சிக்கன் ஃபீட்டு இதெல்லாம் போட்டு 6 hours சிம்மரில் வச்சுட்டு தேவையான நம்ம இந்தியனோட ஸ்பைசஸ்லாம் போட்டு குடிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து பேசிக்கலி கொலாஜன் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இட் டசன்ட் ஹேவ் எனிதிங் டு டூ வித் யுவர் போன்? சர்டன்லி ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். போனுக்கு இல்லை, ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு வந்து கொலாஜன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாயிண்ட்டு டெண்டன்ஸ்ன்னு சொல்கிறோம், தசை நாறுகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மசிலோட எண்டு பார்ட் வந்து டெண்டன் சொல்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே கொலாஜன் வந்து ஹெல்ப் பண்ணும். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா நம்ம தினைக்கும் ஒரு போன் ப்ராத்தை எடுத்தோம் 3 நாளுக்கு மேலே எடுத்தோன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். பட் ஆனால் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓகே, எடுத்தால் நல்லது நம்மளோட ஜாயிண்ட் ஹெல்த்துக்கு. டெஃபினட்டாக வந்து அது அஃப்கோர்ஸ் அதில் நம்ம பாட்டுக்கு வந்து உப்பு அதிகமாக போட்டு
பிபி ஏற்றிடக்கூடாது. போன் ப்ராத் மெடிக்கலா சாப்பிடணும். அது எப்படி எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி மஞ்சள் போடலாம் அதில். ஸோ டியூமரிக் வந்து ஹேஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த மாதிரி மஞ்சள் போட்டு அளவாக உப்பு போட்டு எடுத்துக்கலாம். அவங்க நம்ம நாக்கு அகைன் திரும்ப அங்கே நாக்கு வந்து ரோலில் வந்துடக்கூடாது. அவர்கிட்ட நம்ம கண்ட்ரோலில் கொடுத்துடக்கூடாது. டேஸ்ட்டுக்காக அதை போடுற இதை போடுறேன்ட்டு அதை வந்து கெடுத்துடக்கூடாது. ஆஸ் லாங் அஸ் அதை பண்ணாமல் அவங்க எடுத்தாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே ஸ்வீட். ஸோ போனில் கடைசியாக சில விஷயங்கள் ஃப்ராக்சர்ஸ் அடிக்கடிக்கு ஆகுது. எதனால ஆகுது? சும்மா உட்காந்து ஒன்றும் நானும் சும்மா உட்காந்து எழுந்திரிப்போம், லைட்டாக டக்குன்ற சத்தம் கேட்க பார்த்தா வந்து எலும்பு புரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நிற்போம். அந்த இடத்துல நிற்கும்போது சில பேர் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன்ஸ்னு இல்லாமல் புத்தூர் கட்டு போவாங்க, சில பேர் வந்துட்டு சித்தா போவாங்க, சில பேர் வந்துட்டு ஆயுர்வேதா ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இல்லை நான் ஹெல்த்தியாக பண்ண போகிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் கெட் இன் டு ஸோ மச் ஆஃப் டேப்லெட்ஸ். ஸோ வாட் இஸ் யோர் டேக் ஆன் தோஸ் திங்ஸ்? எலும்பு முறிவு எலும்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது, அது முறிய தான் செய்யுது. அது முறிவுக்கான காரணம் வந்து ஏஜ் வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்டர்லிக்கு அது வந்து எலும்பு வந்து வீக் ஆகிறதுனால வரும். யங்ஸ்டர்ஸுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த ஹை வெலாசிட்டி அதனால் வரும். ஆர் மேபி வந்து அந்த ஆங்கிள் ஒரு சர்டன் மினிமம் ஆங்கிளில் வந்து திரும்பும்போது அது கொஞ்சம் வெலாசிட்டி மீடியம் வெலாசிட்டியாக இருந்தாலுமே அது உடையறக்கு வாய்ப்புகள் உண்டு. அது யாருக்கு வேணால் ஆகலாம். ஸோ கம்மிங் டு த ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இது எல்லாமே வந்து வைத்திய முறைகள் தான். அதில் எதுவுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சலித்தது கிடையாது. ஸோ ஆர்த்தோபெடிக்ஸ்ன்றது இங்கிலீஷ் மெடிசன்றது வந்து ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஸோ அல்டிமேட்டாக கோல் என்னென்னா அந்த எலும்பை நவராமல் பார்த்துக்கணும். நவராமல் பார்த்துக்கிட்டா எலும்பு கூறுறது வந்து நீங்கள் வந்து வெளியே மாவு போடுறதுனாலையோ இல்லை வெளியே வேறு எதுவும் வந்து ஒரு இது வைக்கிறதுனாலையோ அது நான் கமெண்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் அதனால் ஆகிறதில்ல. இட்ஸ் இஸ் அன் இன்டர்னல் ப்ராசஸ். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலும் பாடி அதை ஹீல் பண்ண வந்து அந்த ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்ணிடும். எலும்பு உடையும் போதே அதுக்குள்ளே என்ன இருக்குது, உங்களுக்கு ஸ்டெம் செல் தான் இருக்குது. போன் மேரோவில் ஸ்டெம் செல் இருக்குது. அது அந்த இடத்துல வந்து வீக்கம் கொடுக்குது. அங்கேயே ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்தே ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ராசஸை ஒரு நல்லபடியாக முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோம் அதுதான் அங்கே விஷயம். அதுதான் வந்து அந்த கட்டு. ஸோ அந்த கட்டு கரெக்டாக நம்ம அந்த எலும்பை கரெக்டான பொசிஷனில் வச்சு விட்டுட்டோம்னாலே அது கூடிக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த கூறுறதுக்கு நீங்கள் வந்து மேபி வந்து ஒரு எல்டர்லி ஆளாக இருந்தாங்கன்னா எலும்பு கூற தன்மை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கால்சியம் கொடுக்கலாம், விட்டமின் டி கொடுக்கலாம். அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் கூட எல்லாம் இருக்குது இன்றைக்கி போனை வந்து ஹீல் பண்ண வைக்கிறதுக்கு அண்ட் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணலாம். யங்கர் இண்டிவிஜுவலாக இருக்காங்கன்னா டயட்லேயே நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி மோஸ்ட்டாக வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தயிரும் கெவுரு இதெல்லாமே எடுத்தாலே வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் bone healing. Thank you so much, doctor. It was such a pleasure talking to you. This was an informative session. Thank you so much for being with us and sharing all the information. Thank you.